வணக்கம். இன்னைக்கு சென்னை முழுக்க ஜில்லுன்னு மழை. தமிழ்நாடு முழுவதுமே மழைக்காலம் தொடங்கிருச்சு. இன்னைக்கு சென்னையெல்லாம் ஒரு அப்படியே கொடைக்கானல் வீட்டுல இருக்க மாதிரி இப்ப ஜிவ்வுன்னு இருக்கு. இன்னைக்கு யாருமே பீச்சுக்கு போக மாட்டாங்க, எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. சரி, மெரினாங்கிற கடற்கரை நம்ம போறோம். இன்னைக்கு உலக மக்கள்லாம் மெரினா கடற்கரை அழகை ரசிக்கிறாங்க. சென்னைக்கு யாரும் வந்தாலும் மெரினா கடற்கரைக்கு அதை போகாம போக மாட்டாங்க. கலைஞர் சமாதி, எம்ஜிஆர் சமாதி இதெல்லாம் பார்க்காம யாரும் போக மாட்டாங்க. சரி, அப்பேற்பட்ட மெரினா கடற்கரை மெரினான்னு ஏன் பேர் வச்சா அப்படின்னு தெரியுமா? எந்த வருஷம் வச்சாங்க? அது எப்போ வச்சாங்கன்னா 1881 மதராஸ் மாகாண கவர்னர், அதாவது பிரிட்டிஷ் கவர்னர் தான் மெரினான்னு பேர் வச்சார். வேற யாரும் பேர் வைக்கல. அவரு பேர் என்னன்னா நம்ம வாயில வரல, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதை சொல்றேன். மவுண்ட் ஸ்குவாட் என்பிட்னர் கிராண்டாப் இவர் தான் 1884 மெட்ராஸ் மெரினா என்று பெயரிட்டதாக தகவல் உண்டு அப்படின்னு அவரு தான் இந்த மெரினான்னு பேர் வச்சிருக்காரு. சரி, மெரினான்னு பேர் வச்சாங்கல்ல, அந்த மெரினாக்கு அர்த்தம் என்ன? அது எந்த மொழி சொல், அது எந்த மொழி, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கேட்பீங்க நாளைக்கு கம்பார்ட்ல போனவங்க, மெரினான்னு சொன்ன அது எந்த மொழின்னு, அதுக்கு அர்த்தம் நம்ம கேட்பீங்கல்ல. அதான் மெரினாங்கிறது இத்தாலிய வார்த்தை. சரி, இத்தாலிய வார்த்தை ரைட்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா மெரினாங்கிறது கடற்கரை. கடற்கரை பேரு தான் மெரினா. அதைத்தான் அந்த மாகாண கவர்னர், நம்ம சென்னை மாகாண கவர்னர் மெரினா கடற்கரைன்னு வச்சார். இதுதான் மெரினா கடற்கரைய வரலாறு.